உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். நாம நமக்காக போராடுறது பெரிய விஷயம் இல்ல, அடுத்தவங்களுக்காக நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடுத்தவங்க நம்ம வீட்டு மனுஷங்களாவே இருந்தாலும் நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு திருப்தி வேணும். கண்டிப்பா என் உறவுகளை நான் திருப்தியா வச்சுக்க முயற்சி செய்வேன். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 19. ஏனோ அந்த கூடை ஊஞ்சலில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்த தருணத்தில் தன் அறையில் ஸ்ரீ இல்லாதது அவனுக்கு பெரிய குறையாக தோன்றியது. இதே வீட்ல எத்தனை நாள் நீ தனியா இருந்திருப்ப? அன்னைக்கெல்லாம் வராத உணர்வு இன்னைக்கே வருது. ஏன்னா தன்யாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இந்த ஒரு மாத காலத்துல அவளோட கிண்டல் கேலி, அவ சமையல், அவளோட தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை, இதெல்லாம் மெல்ல மெல்ல அவ பக்கத்துல என்ன கொண்டு போயிடுச்சு. அதை விட இப்ப கொஞ்ச நாளா அவளோட பக்கத்துல படுத்து தூங்கும் போது என்னவோ ஒரு உணர்வு. அதுக்கு பேரு காமம்னு சொன்னா கண்டிப்பா அது தப்பு. ஒரு அரவணைப்பு அப்படித்தான் சொல்லணும். நான் அவளை அணைச்சு படுக்கும்போது அவ எந்த தயக்கமும் இல்லாம நிம்மதியா தூங்குறத பார்க்கவே அவ்வளவு அழகாவும் பெருமையாவும் இருக்கும். ஆனா நேத்து தனியா தூங்கும் போது அவ வாசனையும் அவ அணைப்பும் இல்லாம என்னவோ போல இருந்தது. அவ ஊருக்கு போய் 2 நாள் கூட ஆகலையே, ஆனா மனசு அவளை தேடுது. இதுக்கு பேர் என்ன? கனமான ஆராய்ச்சியில் இருந்து அவனை கலைத்தது செல்போன் அழைப்பு. தன் அக்கா கணவரின் பெயரை கண்டதும், சொல்லுங்க மாமா என்ற காதில் பொருத்தியவன் அதன் பின் அவர் சொன்ன விஷயங்களில் குழம்பி போனான். என்ன மாமா சொல்றீங்க? ரூபன் அந்த பொண்ணை காப்பாத்ததான் போனானா? அப்ப அத நம்ம கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. இப்ப ஸ்ரீய நான் கல்யாணம் பண்ணி அவன் இன்னும் கல்யாணம் ஆகாம ஷோ என்று அலற அவன் சொல்ல வந்ததன் சாராம்சம் புரிந்த கிருஷ்ணன் அவனுக்கு பதில் தருவதற்குள் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அவர் மீண்டும் முயற்சிக்க அப்போது அணைத்து வைக்கப்பட்டிருக்க கடுப்பான கிருஷ்ணன் தன் மனைவியிடம் கத்த ஆரம்பித்தார். உன் கூட பிறந்த ஒரு பயலுக்கும் அறிவே இருக்காத நிருபா. சொல்ல வர்றத கேட்க மாட்டேங்கிறான் ஒருத்த, சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்கான் இன்னொருத்த என்று கோபம் காட்ட, என்ன நீங்க எதுக்கு இவ்வளவு கோபம்? அவசியமே இல்ல. நம்மளால யாரோட வாழ்க்கையும் வடிவமைக்க முடியாது. நம்மளால முடிஞ்ச உதவிகளை தான் பண்ண முடியும். இத கூட என் வீட்டுக்காரர் தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. பாவம், இன்னைக்கு இதை ஏவாயால் அவர் கேட்கணும்னு விதி என்ற கிண்டல் போல அவருக்கு தேவையானதை சொல்ல, நீ சொல்றது சரிதான் இரு. பெரியவன் அந்த பொண்ண விரும்புறான். ஆனா அவளோட அப்பா முக்கியம் அப்படிங்கிற குணத்தை மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கிறான். சின்னவன் அவன் பொண்டாட்டிய விரும்பத்தான் செய்யறான். ஆனா அண்ணனுக்கு பார்த்த பொண்ணுன்னு குழப்பத்துல அலையிறான். ஆக மொத்தம் ரெண்டுமே வேண்டாத கவலை. இதுங்களை பத்தி கவலைப்பட்டு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு மாமா கிட்ட பேசுறேன் என்று மனைவி அருகில் வந்தவர், ஆமா நிக்கல எங்க என்று கேட்டதும், அவ அப்பவே தூங்கிட்டா என்று தலையணை உரையை மாற்றியபடி கூறிய மனைவியின் மீதான அவர் பார்வை மாறி போக, அட என்ன இப்படி பாக்குறீங்க என்று கேட்ட நிருபாவின் வெட்கம் அதன் பின் காற்றில் கரைந்தது. காதல் என்பது வார்த்தைகளால் உணர்த்தும் ஒன்று அல்ல, உடலால் கூடும் கோடலும் அல்ல. காதல் என்பது ஒரு அற்புதமான புரிதல். எங்கே புரிதல் சரியாக இருக்கிறதோ அங்கே தாம்பத்தியம் அழகாய் தாள லயத்தோடு அரங்கேறும். 2 நாட்களாக கணவனுக்கு போன் செய்து தளர்ந்த தன்யா வாய்விட்டு மாமியாரிடம் புலம்பியே விட்டாள். அத்த 2 நாளா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதத்த. அவர் ஆபீஸ் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. அப்படி என்ன அத்த வேலையா இருக்கும் என்று அவள் புலம்பும் போது தீபனின் தாயாய் அவரும் கவலை கொண்டாலும் மருமகள் மகன் மீது கொண்டிருக்கும் அக்கறை அவரை மகிழ்வடைய செய்தது. திடீரென்று நடந்த திருமணம் என்றாலும் தன்யா அழகாக பொருந்தி போனது அவருக்கு மிகவும் இன்பத்தை கொடுத்தது என்றால் மிகையல்ல. சுபாவிடம் பேசிய போது நாகரிகமாக அவள் தோற்றமளித்தாலும் இவ்வளவு அனுசரணை அவளிடம் இல்லை என்று இப்போது உணர்ந்தார். அவனை பத்தி தெரியாத தனமா விடு. அவனே நாளைக்கு போன் பண்ணி 1000 சாரி கேட்பான் பாரு. நீ உன்னோட ரிமோட் காலிங் பெல்ல என்னாச்சுன்னு பாரு என்று அவளை அனுப்பி வைத்தாலும் அவர் மனதிலும் மகன் 2 நாட்களாக பேசாமல் இருப்பது உறுத்தலாக இருந்தது. மேகநாதன் மனைவியையும் தாயையும் அழைத்துக் கொண்டு அடுத்த நாளை ஊருக்கு சென்றுவிட தன்யா கணவனோடு சேர்ந்து வருகிறேன் என்று அவர்களை வழி அனுப்பிவிட்டாள். அதுவே நளினியின் மனதில் தன்யா மீதான மதிப்பை உயர்த்தியது என்றால்
முதல் நாள் பாட்டி பேத்திக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று பேசிய பேச்சுக்களை கேட்டு உடைந்த அவர் மனதை அன்று தன்யாவின் வார்த்தைகள் மட்டுமே சரி செய்தது. இங்க பாரு பாட்டி, நீ எனக்கு நல்லது சொல்லிதானே வளர்த்த. இன்னைக்கு என்ன புதுசா உன் புருஷ அவனை மட்டும் பாருன்னு பேசுற? இப்ப அவரை விட்டு ஏன் வந்தேன்னு கேக்குற? இது யார் வீடு? அவரோட வீடு தானே. இங்க இருக்கிறது அவங்க அப்பா அம்மா தாத்தா தானே. எனக்கும் அதே உறவுதான் பாட்டி. என்னை எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா? நீ கூட எனக்கு பிடிச்சத செய்ய விட்டதில்ல. ஆனா அவங்க கல்யாணம் ஆனதும் குழந்தை அது இதுன்னு ஒன்ன மாதிரி எதுவுமே பேசல. பொங்கலுக்குள்ள பேசி எது சரியோ செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறது அபூர்வம் பாட்டி. கிருஷ்ணன் அண்ணன் உங்களை அன்னைக்கு பாத்துக்கிட்டாரே, எதுக்காக? எனக்காக தானே. யோசி பாட்டி. அம்மாவை பேசினது போல இங்கேயும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத. இது ஏன் குடும்பம். நம்ம வீட்டுல நடந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல, இதுல என் வாழ்க்கையும் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. ஏதாவது அட்வைஸ் பண்றேன்னு எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துறாத பிளீஸ் என்று பாட்டியை கட்டிக்கொண்டு அவள் சொல்ல, நானும் ஒன்ன மட்டுமே யோசிச்சேன். ஆனா நீ உன் மொத்த குடும்பத்தையும் யோசிச்சிருக்க. எனக்கு வேற என்ன வேணும்? நீ சந்தோஷமா இருந்தா போதும். அது இங்க நடக்குதுன்னா என்னை விட யாரு தன்னும் சந்தோஷப்பட போறா? அவசர கோலமா உன்னை கட்டி கொடுத்து அனுப்பிட்டோம். என் கைக்குள்ளேயே இருந்த உனக்கு பயம்தான் அதிக பழக்கம். அதுக்குத்தான் நான் யோசிச்சேன். வேற ஒன்னும் இல்லம்மா என்று தில்லை கண்ணீர் உகுத்தார். இதை காஃபி கொடுக்க வந்த நளினி கேட்டுவிட்டு ஆறிப்போன காஃபியோடு கீழே இறங்கி சென்றது இவர்கள் இருவரும் அறிய நியாயமில்லை. ஆகாஷ் கடுப்பின் உச்சத்தில் இருந்தான். சக்கி, எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல. ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையிலும் சரி, என் நண்பனாவும் சரி, நீ பண்றது எனக்கு கொஞ்சமும் சரியா படல. உனக்குள்ள என்னடா நடக்குது? வாட் இஸ் ஈட்டிங் யூ என்று கத்தியவனிடம் 2 நாட்களாக நத்திங் என்று சமாளித்தது போல இம்முறை தீபனால் சமாளிக்க இயலவில்லை. ஆகாஷ், என்னால முடியல. ஸ்ரீ என் வாழ்க்கையில முக்கியமானவடா என்று முதல் முறை வாய் திறந்து சொல்ல, எல்லாருக்கும் அவங்க அவங்க மனைவி முக்கியம்தான். இதுல நீ டென்ஷனாக என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, இப்படி டென்ஷன் ஆகுறது உன் கேரக்டரே இல்லையே சக்கி என்று தன் நண்பனை நன்கு அறிந்தவனாக ஆகாஷ் கூற, எஸ், என்ன ரொம்ப மாத்திட்டான். நான் அப்படி டென்ஷன் ஆகுற ஆளே இல்ல. ஆனா அவளை மிஸ் பண்ண வேண்டி வருமோன்னு ரொம்பவே இப்ப டென்ஷனா இருக்கு. எப்பவும் நம்ம குண இயல்புகள் சில கிட்டதான் மாறி போகும். அப்படி என்ன முழுசா மாத்திர சக்தி என் ஸ்ரீகிதான் இருக்கு. மிஸ்டர் கூலா இருந்த என்ன மிஸ்டர் டென்ஷனா மாத்திட்டா என்று சொல்ல, ஏண்டா புரியுற மாதிரி பேசவே மாட்டேன்னு மகாலட்சுமி கோவில சத்தியம் எதுவும் செஞ்சுட்டு வந்தியா? சக்கி பிளீஸ்டா, ஒழுங்கா புரியறது போல சொல்லு என்றான். அண்ணனுக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் பேசியிருந்தாங்க. அண்ணன் ஏதோ ஒரு காரணத்துல கல்யாணத்துக்கு முன்ன வீட்டை விட்டு போயிட்டான். அதனால நான் மாப்பிள்ளையா மாறி ஸ்ரீ எனக்கு மனைவியானா. ஆனா இன்னைக்கு என் அண்ணன் என் கல்யாண வீட்டை விட்டு போனான்னு சொல்லிட்டான். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவும் இல்ல. இப்போ நான் என் ஸ்ரீய என்று இழுக்க, டேய் நிறுத்து. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இல்ல இந்த மாதிரி எமோஷனலா ஆனா அறிவு மங்கி போயிடுமா? ஏண்டா, ஏதோ அண்ணன் போட வேண்டிய சட்டைய நான் போட்டேன். இன்னைக்கு அண்ணன் திரும்பி வந்துட்டான், அவன் சட்டைய திருப்பி கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க உன்னோட ஒய்ஃப்டா, இடியட். உன் அண்ணன் என்ன காரணத்துக்காக வெளியில போயிருந்தாலும் கல்யாணம் ஆனது உனக்கும் உன் மனைவிக்கும். இப்போ உன் அண்ணன் பார்க்க போறது அவருக்கு நிச்சயம் பண்ணின பொண்ணு அல்ல, உன்னோட மனைவிய. அதாவது அவரோட தம்பி மனைவி. புரியுதா லூசு பயலே என்று அவன் தலையில் அடிக்க, அது புரியுதுடா. ஆனா இனி எப்படி ஒரே வீட்டுல இருக்க முடியும்டா? பாத்துக்க கூட சங்கடமா இருக்கும்ல என்று புலம்பினான். ஏண்டா ஒண்ணு போனா இன்னொன்னா? நீ இப்படி கிடையாதே சக்கி. பிளீஸ் நீ நீயாரு. இதுதான் நிதர்சனம்னா அதை ஏத்துக்க உங்க குடும்பம் பழகிதான் ஆகணும். இப்படி நீ யாரோடையும் பேசாம வீட்டுக்கே போகாம இருந்தா எல்லாமே சரியா போயிடுமா என்று நண்பனை ஒரு வாரம் சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பினான் ஆகாஷ். தீபன் யோசிக்க ஆரம்பித்தான். அன்று கிருஷ்ணன் பேசிக் கொண்டிருந்த போதே செல்போன் பேட்டரி தேர்ந்து போனதும் அணைந்து விட்டது. அதை சார்ஜரில் போட்டவன் எண்ணமெல்லாம் அவன் மனைவியை பற்றியதுதான். அண்ணனுக்கு திருமணமாகவில்லை, இனி தன் நிலைப்பாடு என்ன என்று குழம்பினான். எப்படியும் ஸ்ரீ தன் மனைவி, அவளை அவனால் விட்டுத்தர இயலாது. இனி அண்ணனோடான உறவு நிலை என்ன என்ற குழப்பத்தில் இருந்த அவனுக்கு ஆகாஷின் பேச்சு சற்று தெளிவை கொடுத்தது. கிரிஷ் மெல்ல மெல்ல தன்னுடைய பொறுமையை இழந்து கொண்டிருந்தான். அவள் வாழும் வாழ்வை காணவே அவனுக்கு குமட்டலாக இருந்தது. எவ்வளவோ சொல்லிவிட்டாள் இந்த ஒரு மாதத்தில். ஆனால் அவளிடம் மாற்றம் எதுவும் வந்தது போல தெரியவில்லை. இரவெல்லாம் நண்பர்களுடன் பேசி சிரிப்பதும், வேலையை இடையிடையே செய்வதும்,
ஒருவேளை உணவும் சமைக்காமல் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்து உண்பதும், உண்ட குப்பைகளை கூட தன்னை சுற்றியே போட்டுக்கொண்டு அதற்கு இடையில் அவள் வாழ்வதும் என்று அவளை காணவே எரிச்சல் மண்டியது. திருமணத்திற்கு முன் அவன் வேலை பார்க்கும் அலுவலக கட்டிடத்திற்கு முன் உள்ள காஃபி ஷாப்பில் பார்த்து பேசி பழகி பின் அவளே அவனிடம் சொன்ன காதல்தான் திடீரென்று ஒரு நாள் வந்து வீட்டில் திருமண ஏற்பாடு செய்கிறார்கள், போனால் உடனே திருமணம் முடித்து வருவார்கள் என்று அவசரப்படுத்தி நடந்த உடனடி இன்ஸ்டன்ட் திருமணம்தான் கிரிஷ் சுபா திருமணம். அதுவும் கிரிஷின் பெற்றோர் வெளி மாநிலத்தில் இருக்க அவன் கேட்ட 2 நாள் அவகாசம் கூட தராமல் நின்ற நிலையில் திருமணம் என்று சுபா அடம்பிடித்து மணந்தாள். முதலில் வேலைக்கு செல்ல மாட்டேன் என்றவள் இவனின் சொத்துக்கள் எல்லாம் பேங்க் லோனில் வாங்கியது என்று தெரிந்ததுமே வேலையில் தொடர்கிறேன் என்று தன் பாதுகாப்பை பத்திரப்படுத்திக் கொண்டாள். வேலையிலும் பெரிய ஈடுபாடு இல்லாதவள் என்பது இப்போது நெருங்கி இருந்து அவளை பார்க்கையில் அவன் தெரிந்து கொண்ட ஒன்று. அப்படியானால் தன் மீதான காதலும் இப்படிப்பட்டதுதானோ? இவளை எப்படி தாய் தந்தை முன் மனைவி என்று நிறுத்துவது? அன்று இருந்த பாசத்தில் கண்மூடித்தனமான காதலில் உடனே மணந்தாலும் இன்றைய நிலையில் அது அவ்வளவு சுலபமாகவோ அல்லது நல்லவிதமாகவோ தோன்றவில்லை. அவளின் உலகத்தில் வாழ்ந்து வருகிறாள். முன்பை போல விடுதி வாடகையின்றி இவன் வீட்டில் இருக்கிறார். வீட்டு வேலை செய்ய தேவையின்றி வேலைக்கு ஆள் இருக்கிறது. அதைவிட சமைத்து சாப்பிடவோ அல்லது வாங்கி சாப்பிடும் உணவுக்கோ அவள் பணம் தர தேவையில்லாமல் கிறிஸ்டின் கார்டு அவள் வசம் இருக்கிறது. ஆக இந்த திருமணத்தால் அதிக பலனடைந்தவள் சுபா மட்டுமே என்ற எண்ணம் கிறிஸ்டின் மனதில் வேர்விட ஆரம்பித்தது. அவளை சரிகட்டி தன் வழிக்கு கொண்டு வரும் வேலையை ஆரம்பிக்க நினைத்து தன் தாய்க்கு போன் செய்தான் கிரிஷ். அனிகா, நான் உனக்கு நல்ல இடமா 2 இடம் பாத்திருக்கேன். ஊருக்கு வந்தா கையோட பொண்ணு பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் என்று தந்தை அவர் போக்கில் பேச கண்ணீர் வழிவதை தடுக்காமல், இப்போ லீவ் இல்லப்பா, அடுத்த வாரம் வரட்டுமா என்று கேட்டபடி தன் பெட்டியில் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள் அனிகா. சரிடா, எப்ப சௌகரியமோ அப்பவா என்று மகிழ்ச்சியாய் தந்தை போனை வைக்க, கடைசியா அவனை தேடி போறப்பா, கிடைச்சா அவனோட வாழ்வ, இல்லைன்னா செத்துருமேப்பா, என்ன மன்னிச்சிருங்க என்று அழுது அவளை தேற்ற அவள் அருகில் யாருமே இல்லை. காதல் தவறல்ல, ஆனால் அதை நாம் கையாளும் விதத்தில்தான் காதல் எப்படி நம்மை ஆட்டுவிக்கிறது என்பது இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.